அது மட்டும் இல்லாமல் ஒரு வெண்டிங் கமிட்டி மெம்பருக்கான சட்டத்திட்டம் என்ன, அவருக்கான என்னென்னலாம் வந்து வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் கொண்டு வரும்போது தான் வந்து என்னென்னா சாமானியம் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதை வந்து என்னென்னா அரசு அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்டதுடைய விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய சென்னை மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்று தோழர் தீபலட்சுமி எழுத்தாளர் சொல்லும்போது கிருஷ்ணவேணி அம்மாவை பற்றி சொன்னார். ஆனால் அதே வந்து எக்மோரில் ஒரு முகமது என்ற ஒரு வியாபாரி அவருடைய கடை அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்தது. வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுநாளே வந்து சோழர் செல்வா தலைமையில் வியாபாரிகள் கூட்டமைப்போடு சிஐடிஓ அங்கே வியாபாரிகளை போராட்டம் நடத்தி அங்கே வந்து என்னென்னா கடை போட்டு விட்டது. இதனுடைய அப்படியே தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்து வியாபாரிகள் வாழ்வுரிமைக்காக ஒரு மாநாட்டை கொட்டும் மழையில் இந்த புக்கை வெளியிட்ட தோழர் கேபி தான் வந்து அங்கே வந்து கண்டன உரையாற்றினார். உண்மையிலே அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் தமிழக அரசும் சரி சென்னை மாநகராட்சியும் சரி மறுநாளே வந்து மாநகருடைய துணை மேயர் மகேஷ்குமார் வந்து சொன்னார், தோழர் கேபி அவர்கள் சொல்வதை போல ஒன்றும் மாநகராட்சி அதிகாரி இல்லை, உண்மையிலே நாங்கள் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் கமிட்டி தேர்தல் நடக்குது. வெண்டிங் கமிட்டி மூலியமாக வியாபாரிகள் கூட்டமைப்பும் சிஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட வெண்டிங் கமிட்டி வியாபாரிகள் ஜெயிச்சு வந்து அந்த நான் இதில் வந்து போயிருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்டுரையிலும் இருக்கக்கூடியதுன்னா ஒரு உயிர் இருக்குது. உண்மையிலே இது புத்தகமாக நம்ம வந்து பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தோழர்கள் வந்து ஃபோன் பண்ணாங்க. தோழர் போல் குடிசை மாற்று பிரச்சனைகளில் வந்து நாங்கள் வந்து எப்படி ஏதாவது குடியிருப்பு இருக்கோம், நீண்ட காலமாக இருக்கிறோம், கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க ஆக்கிரமிப்பாளர்னு, நாங்கள் எது மாதிரியான வழிகளை வந்து நாங்கள் கொண்டு வரணும்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஒன்று தீக்கெதிரில் தோழர் செல்வாவோட கட்டுரை எடுத்து படிங்க, இல்லைனா இண்டுல வந்த கட்டுரை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு